வணக்கம் நண்பர்களே. நம்ம இதில் பார்க்குற விஷயம் என்று சொன்னால், ஆங்கிலத்தினுடைய டென்ஸ், அதாவது 3 காலங்கள் இருக்குது. அந்த 3 காலத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு காலத்துக்கும் 4 4 சப்பான டென்ஸாக வச்சு மொத்தமாக 12 காலங்கள் இருக்குது. ஸோ அந்த 12 காலங்களுடைய பெயர்களை மாத்திரம் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு காலத்தையும் தனித்தனியே விளக்கத்தோட டீப்பாக பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரோக்காக உங்களுக்கு நான் தாரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் நம்ம ஆங்கிலத்தை படிக்க பழகிட்டோனுமே நமக்கு வாரது டென்சஸ் நிறைய இருக்கும், கிராமர் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்லி ஒரு டென்ஷன் தான் வரும். ஸோ அந்த டென்ஷனை முதல் விட்டுருங்க. ஏன்னு சொன்னால் ஆங்கிலம்ன்றது மிக இலகுவான ஒரு மொழி. நம்ம இலகுவாக படித்து அதில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி கூடி அடையலாம். இப்போ பார்ப்போம் டென்சஸ். டென்சஸில் பார்த்திங்கன்னா இருந்தால் 3 டென்சஸ் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். பாஸ்ட்டும் போது பழையது, அதாவது இறந்த காலம் என்று சொல்லலாம் தமிழில் சொல்கிறதா இருந்தால். ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது நிகழ்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றது எதிர்காலம். ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் 3 காலங்கள் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்களா இருந்தால் ஒரு காலத்தில் 4 டைப்பாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி பாஸ்ட் டென்ஸில் 4 டைப் இருக்குது. இதே போல் ப்ரெசண்டில் பார்த்தீங்களா இருந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படி 4 டைப் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இருக்குது. ஃப்யூச்சர் டென்ஸ் எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்லி அதுக்குள்ளே 4 டைப் இருக்குது. ஸோ மொத்தமாக 12 காலங்கள் பார்த்திங்களா இருந்தால் ஆங்கிலத்தில் இருக்குது. நாம் தமிழ்லேயே பார்த்திங்கன்னா இருந்தால் 3 காலத்தை வச்சு ஒரு விஷயத்தை கணிச்சிக்கிட்டு போவோம். ஆனால் ஆங்கிலத்தில் 12 காலங்கள். இதால் என்ன சொல்ல வரணுன்ட்டு பார்த்திங்களா இருந்தால், எந்த அளவுக்கு ஒரு மொழியில் இருக்கிற விஷயங்கள் பிடிபட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மொழியை கற்கிறது மிக இலகுவானதாக இருக்கும். ஸோ இதை மனதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் அதுதான் மனதில் இருக்கிற ஒரு தைரியம் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஸோ நாம் வார வீடியோக்களில் ஒவ்வொரு டென்ஸை பற்றியும் அதனுடைய விஷயம், இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்றால் அது என்ன சொல்லுது, அதுக்கான உதாரணங்கள், அது எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்லி டீப்பாக நம்ம பார்த்துக்கொண்டு போவோம். ஸோ இது ஒரு சாதாரண ஒரு வீடியோவாக, ஒரு இன்ட்ரோவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். எதுவும் டவுட்ஸ்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் இறுதி வரையும் பார்த்து லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.